ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் ஜாலியாக வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் போட்டிங்கெல்லாம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போட்டிங் எல்லாம் வந்து போகிறாங்க. நிலாவும் சோழனும் ஒரு போட்டில் போகிறாங்க, பல்லவன், பாண்டியனும் ஒரு போட்டில் போகிறாங்க. எல்லோரும் ஜாலியாக போட்டிங் முடிச்சுட்டு திரும்பவும் வராங்க. திரும்பவும் வர்றதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுது. அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டின்னரும் நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இங்கே டான்ஸ் பார்ட்டி மாதிரி, அதாவது நெருப்பு போட்டு நல்ல குளிருக்கு வந்து எதிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல எல்லாருமே வந்து டூரிஸ்ட்க்கு வந்தவங்க எல்லாரும் ஜாலியாக வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வர டூரிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே பாட்டு போட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க 4 பேரும் போய் அங்கே உட்காடுறாங்க. உட்காந்ததுமே பல்லவன் போயிட்டு, பல்லவா நீ போய் ஆடுடா அப்படின்னு சொல்லாங்க. அண்ணி நானா, வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்கிறாங்க. இல்லை நீ நல்லா தான் ஆடுவ பல்லவா, நீ போயிட்டு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறதுனால நம்ம பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பல்லவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கைத்தட்டி சூப்பராக ஆடல பல்லவன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாண்டியன் சேர 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்ணே, பல்லவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அண்ணே சூப்பராக ஆடுறாண்ணே பல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் ஆடி முடிச்சதுக்கப்புறமா, பல்லவா சூப்பராக ஆடினடா, போய் டான்ஸ் ஆட சொன்னால் நானா எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போது எவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணி ஆடிட்டு வர, சூப்பராக இருந்துச்சுடா அவனுடைய டான்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. நிலாவுமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லாங்க. திரும்பவும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஆடுங்க சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரனுமே இருந்துக்கிட்டு, ஆமாடா நீ போயிட்டு ஆடுடா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பேசிக்கிட்டு இருக்கும்போதே தான் இந்த பக்கம் நம்ம மனோகரோடைய ஃபேமிலி வராங்க. நிலாவுடைய அம்மா, அவங்க அண்ணி எல்லாருமே வராங்க. அங்கே வந்ததும் நிலாவை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இவங்க இங்கே வந்திருக்காங்க, நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவன் நிற்கிறாளே, எங்கே போனாலே நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னே இருக்காளே அப்படி சொல்லிட்டு இங்கே மனோருடைய ஃபேமிலி யோசிச்சுக்கிட்டே வந்து அங்கே உட்காடுறாங்க. எல்லாரும் இருக்கிறதுனால எதுக்கு வந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காடுறாங்க. ஆனால் நிலாவுமே அவங்கள பார்த்ததும் அமைதியாகவே இருந்துடுறாங்க, எதுவுமே பேசுறதில்ல, கண்டும் காணாத மாதிரியே இருக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்களா அவங்க டான்ஸ் காம்படிஷனில் ஜாலியாக வந்து ஆடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்களா நம்ம சேரன் ஆடும்போதே வந்து பார்த்திங்களா வேணும்னே வந்துட்டு நம்ம தாஸ் வந்து பார்த்திங்களா அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட, அதாவது அவங்க வந்துட்டு தாஸோட ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி டல் சாங்காக வந்து போட வைக்கிறாங்க. அவங்க போட்டதுமே என்னடா இந்த மாதிரி சாங்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சேரன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துக்கிட்டு, பரவாயில்லடா இந்த பாட்டும் நல்லா தான் இருக்குது, நீ ஆடுவ, உன்னால் முடியும், நீ ஆடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறாங்க. இதனால் சேரனுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சொல்கிறதுனால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த சமயத்தில் ஆடிட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாஸ் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இல்லாமல் சேரன் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோக் பாட்டில் ஒன்று இருக்குது, அது தூக்கி அவங்க காலுக்கு எதிரில் வீசிடுறாங்க. இதனால் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சேரன் தடுமாறி அதாவது சோழன் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறி போயிட்டு சேரன் மேலேயும் பாண்டியன் மேலேயும் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே, டேய் உனக்கு எதுவும் அடிப்படலைல்ல, என்னடா ஆச்சு, நல்லா தானே ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லை, கீழே ஏதோ பாட்டில் வந்து கால் வந்து தவறி வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்ததுமே இது வந்துட்டு தாஸ் கையில் தானே இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், இது எப்படி வந்துட்டு இங்கே விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது போயிட்டு பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்து அவங்க தாஸோடைய சட்டை பிடிச்சி சண்டைக்கு போயிடுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க,
வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு பாட்டை மாற்ற வைக்கிறீங்க. டான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்கள்? எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க? வேணும்ன்ட்டு பிரச்சனை பண்ணுறீங்களா? அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கேட்ட உடனே இங்கே நிலாவுடைய அப்பா வந்து மனோகர் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு, ஏய் சட்டையிலேருந்து கையெடுடா, என் பையன் மேலே கையை வைக்க நீ யாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே பயங்கர கோவம் வந்து இங்கே சேரன் வந்து பார்த்திங்களா, ஏங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க, தப்பு பண்ணது அவங்க தான், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. உடனே நிலா அமைதியாகவே இருக்காங்க. நிலாவுடைய அம்மா இருந்துக்கிட்டு, டேய் என்னடி இது பொன்னாடி, நீ எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட மான வைக்கமே இல்லையா? 4 ஆம்பளை பசங்க இருக்கிற இடத்துல அவங்க கூட வந்து இப்படி தனியாக தங்கிக்கிட்டு இருக்க, உன்னை நினச்சாலே எங்களுக்கு அருவருப்பாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருக்கும், அதாவது பல்லவன் பாண்டியன் சேரனுக்கு வந்து பார்த்திங்களா இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஏம்மா நீங்கள் யாரும்மா, எதுக்காக இப்போ நிலாவை பற்றி தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்குறாங்கல்ல, பதில் சொல்லுடி, அமைதியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா அமைதியாகவே இருக்காங்க. அப்போ தான் சோழர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, என்ன இதுதான் நிலாவுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், ஆமாவா நிலா, சாரிப்பா தெரியாத பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துக்கிட்டு, என்னென்ன நீங்கள் எதுவும் தப்பாக பேசலைல்ல, இப்போ வம்பு கிழக்கிறது அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சொல்கிறாங்க. என்னடி அவங்க கூட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அடிக்க ஆள் இருக்காங்கன்ற தைரியத்தில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் கூட உனக்கு மான வைக்கம் இல்லையாடி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்துட்டு அந்த குட்டி பாப்பாவுமே நிலா, அதாவது அம்மா நிலா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாசமாக இருக்குது. குழந்தை கூட பேசக்கூட முடியாத அளவுக்கு இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிலாவுமே இங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்து பார்த்திங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் போயிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி இங்கே சுற்றி பார்க்க வந்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கோம், தேவையில்லாமல் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சண்டைக்கு போகிறாங்க. மனோகருமே வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா இங்கே பாருங்க, நீங்கள் அதாவது நீ தான் வந்துட்டு தப்பு பண்ண, இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, தேவையில்லாமல் நீ வம்புக்கு இழுத்த, அதனால தான் அவங்க சட்டையை பிடிச்சாங்க. உன்னை ஒன்று இப்போ அடிக்கல, நான் சொன்னேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இவங்க 4 பேரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பார்த்தீங்களா தாஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. தாஸுமே அடிச்சிருவானுங்களே இவனுங்க, அதையும் நானும் பார்க்குறேன், அடிக்க சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மரியாதை பேசு, வாயை உடைச்சிருவேன், மரியாதை கொடுக்காம பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா தாஸ் மேலே கோவப்படுறாங்க. உனக்கு என்னடி மரியாதை, இந்த டிரைவர் பையன் கூட ஓடி போனவ தானே நீ, எங்களெல்லாம் தலைகோணியை வச்சுட்டு உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? இங்கே பாருடி, கண்ணு முன்னாடி நிற்காத, மரியாதையாக இங்கேருந்து கிளம்பி போயிடு, போனவ அப்படியே போக வேண்டியது தானே, எங்கள் கண்ணு எதுக்குள்ள வந்து எதுக்காக இப்படி நின்று எங்கள் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மா இங்கே பாரும்மா, மரியாதையே பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்கிட்ட இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பேச்சு இருக்கு, தாஸ் வடா, இவ மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, நாம் இங்கேருந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எதுக்காகம்மா போகணும், தேவைன்னா அவனுங்க இங்கேருந்து கிளம்பி அவளை கூட்டிகிட்டு கிளம்பட்டும், நாம் எதுக்காக இங்கேருந்து போகணும், இதே என்னோடய ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட், நாம் எதுக்காக இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு, அதோட ரெஸ்டாரண்ட் ஓனர் அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போது பிரச்சனை வேண்டாம், இங்கே எதுக்காக பிரச்சனை பண்ணுறீங்க, சண்டை போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறதுனால நிலாவுமே அவங்கள, என்ன வாங்கண்ணே, இங்கே எதுக்காக இங்கே இருக்கணும், நமக்கு பிரச்சனை வேணாம், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க 4 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மனோகரும் தாஸும் பயங்கரமாக வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே தாஸ் இருந்துக்கிட்டு நிலாவோட அண்ணி மேலே சந்தேகப்படுறாங்க. ஏய் நீ தானே ஃபோன் பண்ணி நாம் இங்கே வர விஷயத்த அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க இல்லைங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது, நானே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிலா இங்கே இருக்கிறத பார்க்குறேன், உங்களை மாதிரி தான் நானும் அதிர்ச்சியில் இருக்கேன், நான்லாம் நிலாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. தாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ தான் கால் பண்ணி அவளுக்கு விஷயத்த சொல்லியிருப்பேன், அது எப்படி நாம் வர்ற இடத்துக்கு அவங்களும் கரெக்டாக வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்து நிலாவோட அண்ணி மேலே சந்தேகப்படுறாங்க. ஏங்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அத்தை, நீங்களாச்சும் சொல்லுங்கள், நான் நிலாவுக்கு கால் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாஸ்
விடுடா அவள் தான் கால் பண்ணலன்னு சொல்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க கிளம்பி அவங்களுமே கோவத்தோடு போயிடுறாங்க. இந்த பக்கமும் சேரனும் பார்த்தீங்கன்னா சாரிப்பா நிலா, இது உங்களோடைய ஃபேமிலின்னு எனக்கு தெரியாதுப்பா நிலா, அவங்க தான் உன் அம்மா அப்பாவா, அவன் அவர் தான் வந்துட்டு உன் அண்ணாவா, எனக்கு தெரியாதுப்பா நிலா. தெரிஞ்சிருந்தா பாண்டியனை வந்துட்டு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விடுங்கண்ணே, இதில் என்ன தப்பு இருக்குது? நான் தான் உங்களுக்கு அங்கேயே சொன்னேன்ல, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணது என் அண்ணன் தான், அவன் தான். நீங்கள் எதுக்காகண்ணே சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல விடுங்கண்ணே, நாம் இங்கே ஜாலியாக இருக்கலாம் தானே வந்திருக்கோம், ஆனால் வந்த இடத்துல இப்படி நடக்கும்னு நாம் யாருமே எதிர்பார்க்கலன்னு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுமே சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா போயிட்டு சோழன்கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரிங்க, என் அண்ணன் பண்ண தப்புக்கு எல்லாரும் முன்னாடியும் என் அண்ணன் பாட்டிலில் தூக்கி போட்டு உங்களை அசிங்கப்பட வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. ஏங்க பரவாயில்ல விடுங்க, நீங்கள் எதுக்காக இப்போ சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே வந்து பார்த்திங்களா நிலா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக போயிட்டுருக்குற இந்த சமயத்தில் இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுமே வந்துட்டு அண்ணி இவங்க தான் உன்னுடைய ஃபேமிலியா அண்ணி, நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்ததே இல்லை, அவங்களோட ஃபோட்டோஸ் கூட நான் உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் காட்டணுன்றது இல்லை, எங்களுக்கு தெரியாது அண்ணி, தெரிஞ்சிருந்தா அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டோம், நாங்கள் ஏதோ தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க யாரோ அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகணும், உங்களோட ஃபேமிலி அப்படின்னா நாங்கள் அமைதியாக இருந்திருப்போம் அண்ணி அப்படின்னு பல்லவனுமே சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு இத்தனை தடவை தான் ஆளுக்கு மாற்றி மாற்றி இப்படி சாரி கேட்டுட்டு இருப்பீங்க, தப்பு நம்ம மேலே இல்லை, அவனுங்க மேலே தான் தப்பு, என் அண்ணன் மேலே தான், இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க, நடுங்க நமக்கு ஒரு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ரூமில் போயிட்டு அவங்க எல்லாரும் பேசிட்டு நிலா நீ போயிட்டு படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்களா ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியா, என்னதான் இருந்தாலும் நம்ம அவர் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கக்கூடாதா, அவர் நிலாவோடைய அண்ணன், நிலாவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, யாராச்சும் தங்கச்சி முன்னாடியே அண்ணனோட சட்டையை பிடிச்சா அவங்களுக்கு கோவம் வருதான்னு செய்யும், நிலா நம்மக்கிட்ட வெளியில் தான் வந்துட்டு அவங்க அண்ணன் மேலே கோவம் இல்லாத மாதிரி காட்டிக்குது, ஆனால் அண்ணன் சட்டையை பிடிச்சதுக்கு அவங்க வருத்தப்பட்டு தானே இருப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன நீ சண்டைக்கு வந்தது அவங்க, நாம் என்னென்ன தப்பு பண்ணோம், நீங்களும் அந்த ரவுடி பையலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சோழனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துக்கிட்டு சோழன் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்கடா, இதுக்கப்புறமாச்சு அவங்கள எந்த இடத்துல பார்த்தாலும் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி போகிற வழியை பாருங்கடா இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எல்லாரும் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு வந்து தூக்கமே வர்றதில்ல. வந்த இடத்துல இப்படி ஆகிடுச்சு, அவங்க ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள டூருக்கு போக சொன்னோம், அவங்க கூட நாமளும் வந்துட்டு இப்படி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அவங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிலா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலாவோடைய அண்ணி கால் பண்ணி நிலா கிட்டே பேசுகிறாங்க. நிலா, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அத்தை எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம், உன்னால் நடந்த பிரச்சனையை கொஞ்சமாச்சும் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமாவை எங்களையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் இங்கே வந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம்னு உன் அண்ணன் என்கிட்ட சண்டை போடுறான் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நாங்கள் இங்கே எதிர்ச்சியாக தான் வந்தோம், நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் சத்தியமாக நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நிலா, நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா, எனக்கு தெரியுமா, நீ எதுக்காக இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன் அண்ணன் தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கே, பரவாயில்ல விடு நிலா, ஆனால் நீ எப்படி இவங்க கூட இங்கே அப்படின்னு சொல்லாங்க. இல்லை நாங்களும் சும்மா ஒரு ஜாலிக்காக எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் வெளியில் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி நான் அப்புறம் பேசுகிறேன், பாப்பாவை உங்ககிட்ட டைம் கிடைக்கிற போது நான் பேச வைக்கிறேன், அவள் நிலா அத்தைன்னு உன் மேலே ரொம்ப ஏக்கமாக இருக்கா, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் அவளை உன்னை மீட் பண்ணி நான் பேச வைக்கிறேன், இப்போ வந்துட்டு நான் ஃபோனை வைக்கிறேன், உன் அண்ணா பார்த்தா அப்புறம் சந்தேகத்தில் என்னை
கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. நிலாவுமே வந்துட்டு சரிங்க நீ எப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் அடுத்தடுத்து மனோகரோட ஃபேமிலியும் நம்ம சோழனுடைய நிலாவோட ஃபேமிலியும் வந்துட்டு என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.